இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? Very good. I apologize. I apologize. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I apologize. வேற எப்படி சொல்லலாம்? I beg your pardon. I beg your pardon. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கிறீர்களா? I beg your pardon. இதே போல 12 வழிகளில் எவ்வாறு மன்னிப்பு கேட்கலாம் என்ற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாருங்கள். சந்தேகமே இல்லை. இது எப்படி சொல்வோம்? Well done. No doubt. No doubt. வேற எப்படி சொல்லலாம்? There's no doubt. There's no doubt. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. There's no doubt. Nothing to doubt. Nothing to doubt. Say with me. Nothing to doubt. என்ன நடந்தது? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? What happened? What has happened? இதுல எது சரி? இரண்டுமே சரி. இரண்டும் நடைபெற்று முடிந்த செயலைத்தான் குறிக்கின்றன. ஆனால் நடைபெற்று முடிந்த செயலின் விளைவு தற்சமயமும் அனுபவிக்கப்படுமானால் நிச்சயமாக நீங்கள் what has happened அப்படின்னு தான் கேட்கணும். உதாரணத்துக்கு பார்ப்போம். யாராவது அழுதுட்டு இருக்கிறாங்க, யாரோ அவசரமா ஓடி வராங்க. இந்த சந்தர்ப்பத்துல நாங்க போயிட்டு what happened அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்? அதன் நடைபெற்று முடிந்த செயலினுடைய விளைவால் தான் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவசரமாக ஓடி வருகிறார்கள். அப்போ எப்படி கேட்க வேண்டும்? What has happened? What has happened? இதுவே முழுவதுமாக நடைபெற்று முடிந்த செயலா என்ன எப்படி கேட்போம்? What happened? What happened? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. What happened? அப்போ சந்தர்ப்பத்தை பொறுத்து தேவையானதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கு தெரியும்? எப்படி கேட்போம்? Who knows? Say with me. Who knows? அப்படின்னா வேறு யாருக்கு தெரியும்? எப்படி கேட்கலாம்? Well done. Who else knows? Who else knows? உனக்கு எப்படி தெரியும்? எப்படி கேட்போம்? How do you know? How do you know? Say with me. How do you know? அவர்களுக்கு எப்படி தெரியும்? Very good. How do they know? How do they know? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் ஒருமை singular S form verb. How does he know? How does he know? நன்றாக செய். எப்படி சொல்வோம்? Do well. Do well. சிறப்பாக செய். முடிந்த அளவுக்கு என்ன சிறப்பாக செய். எப்படி சொல்வோம்? Do your best. Do your best. உங்களால முடிந்த அளவு மேக்ஸிமம். நான் ஒத்துக்கொள்கிறேன். Very good. I agree. நான் எப்பவும் ஒத்துக்கொள்கிறேன். எப்படி சொல்வோம்? Well done. I always agree. I always agree. நான் சில வேளைகளில் ஒத்துக்கொள்கிறேன். நான் சில வேளையில தான் ஒத்துக்கொள்கிறேன். எப்படி சொல்வோம்? I sometimes agree. I sometimes agree. நான் ஒற்று போதும் ஒத்துக்கொள்கிறேன்.
அப்படி சொல்லலாம். Very good. I never agree. I never agree. Say with me. I never agree. தேவையில்லை. அப்படி சொல்லுவோம். தேவை இல்லை. No need. No need. எனக்கு தேவையில்லை. அப்படி சொல்லலாம். Very good. I don't need. I don't need. அப்படின்னா அவனுக்கு தேவையில்லை. Again அவன் singular S form verb. He doesn't need. He doesn't need. அப்போ அவளுக்கு தேவையில்லை எப்படி சொல்வோம்? Very good. She doesn't need. She doesn't need. எனக்கு வேண்டாம் அப்படி சொல்வோம். I don't want. I don't want. எனக்கு வேண்டாமா அப்படி கேட்பீங்க. Superb. Don't I want? Don't I want? Again. Don't I want? இப்போ உங்களுக்கான நேரம். அவளுக்கு எப்படி தெரியும்? அவர்களுக்கு தேவையில்லை. அவனுக்கு வேண்டாம். விடைகளை சரிയോ பிழையோ காமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.